முன்னாள் அமைச்சர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், கோபி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய கடிதத்தை சபாநாயகர் அப்பாவுடன் வழங்கிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இது பற்றிய தகவல்கள் 2-3 நாட்களாக வந்த சூழலில் இப்போது தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்கிறார். அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருப்பதால் அவர் இன்னொரு கட்சியில் இணைந்தாலும் கூட அவருடைய பதவியானது பறி போகாது. கட்சித்தாவல் தடை சட்டத்தில் ஒருத்தரை நீக்கலை அப்படின்னா அது பதவி பறி போகும். அவரை நீக்கி விட்டதால் பதவி பறி போகாது. இந்த சூழலில் செங்கோட்டையன் தன்னுடைய பதவியை தார்மீகமாக ராஜினாமா செய்திருக்கிறார். அடுத்து அவர் எங்கே செல்கிறார் அப்படின்ற கேள்வி தாவேக்காவாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏன்னா தேர்தலுக்கு 6 மாதங்கள் இருந்தது அப்படின்னா, ஒரு பொது தேர்தலுக்கு அல்லது பதவிக்காலத்துக்கு 6 மாதம் இருந்ததுன்னா அந்த தொகுதிக்கு எலெக்ஷன் நடத்தலாம், பை எலெக்ஷன். ஆனால் இப்போதைக்கு அதற்கான வாய்ப்பில்லை. அதனால இந்த கோபி தொகுதிக்கு சட்டமன்ற தேர்தல் 2026 நடக்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன், தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை செங்கோட்டையன் கொடுத்திருக்கிறார். அடுத்த ப்ரொசீஜர் என்ன? சபாநாயகரை உடனே ஏற்றுக்கொண்டாரா? விவரங்கள் என்ன? கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ பதவியை தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்த சூழல்ல தனது எம்எல்ஏ பதவியை தார்மீக ரீதியாக தற்போது செங்கோட்டையன் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம பார்த்து வருகிறோம். தலைமைச் செயலகத்துல சபாநாயகர் அப்பாவு முன்னிலையில அப்பாவுவிடம் தற்போது தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை செங்கோட்டையன் வழங்கியிருக்கிறார். செங்கோட்டையனுடைய வரலாற்றை பார்க்க வேண்டும் என்றால் 1980 முதல் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினராக செங்கோட்டையன் இருந்து வருகிறார். 1996 தேர்தலை தவிர்த்து 9 முறை கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக செங்கோட்டையன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் அமைச்சர் துரைமுருகனை போன்று அதிக முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவர் என்ற பெருமை என்பது இவருக்கு இருந்து வருகிறது. 1972 அதிமுகவை சேர்ந்த செங்கோட்டையன் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய இரு தலைவர்களுடைய அபிமானியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். எம்ஜிஆருடன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்வது, ஜெயலலிதா அவர்களுக்கான பிரச்சார திட்டமிடலை வகுப்பது என கட்சிக்கும் தலைமைக்கும் பல்வேறு விதங்கள்ல இவர் உறுதுணையாகவும் இருந்து வந்திருந்தார். போக்குவரத்துறை, விவசாயம், தகவல் தொழில்நுட்பம், வருவாய்த்துறை, பள்ளிக்கல்வித்துறை என பல்வேறு துறைகள்ல அமைச்சரவை பதவிகளை வகித்தவர். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவிற்கு நெருக்கமாக செயல்பட்டிருந்த அவர் தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சீனியராக கண்டறியப்பட்டிருந்தார்.